ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் ஃபேமிலி விலாக்ஸ். இது வந்து வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜையோட வீடியோ தான். லாஸ்ட் 2 டேஸாக என்னால் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியல. பிகாஸ் வெள்ளிக்கிழமை ஆஃப்டர்நூன் போல் என்னோட பாட்டி வந்து தவறிட்டாங்க. அந்த ரீசன்னால என்னால் 2 டேஸாக எந்த வீடியோவும் அப்லோட் பண்ண முடியல. ஸோ வெள்ளிக்கிழமை பூஜை, டே இன் மை லைஃப், கடைசியாக ஒரு குட்டி ஸ்டோரி, இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஒரு கொஷினும் நான் கேட்டிருப்பேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால காலையில் எழுந்து குளிச்சுட்டு போடுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உப்பு ஜாடி ஃபில் பண்ணுறது இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வெளியே வந்து கோலமிடுறது அந்த ஒர்க்கும் நான் முடிச்சுக்கிட்டேன். இன்றைக்கும் இயர்லியாக நான் எழுந்துக்கிட்டேன். ஒரு 3 o'clock போல் எழுந்து எல்லா வேலையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால கோலத்துக்கும் நான் பூ அலங்காரம் பண்ணிக்கிட்டேன். அதே போல் நிலவாசலில் வைக்கிற விளக்குக்கும் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பூ அலங்காரம் பண்ணிக்கிட்டேன். பூஜை அறையில் இருக்கிற ஒர்க்கும் நான் முடிச்சுக்கிட்டு பூ அலங்காரம் நான் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா ஒர்க்கும் நான் முடிச்சதுக்கு அப்புறமா நிலவாசல் விளக்கு முதல்ல ஏற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நடுவீட்டு விளக்கு, குலதெய்வ விளக்கு, வராகி அம்மன் விளக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி எல்லா அகல் விளக்கும் ஏற்றி வச்சுட்டேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால எல்லா விளக்குகளும் நான் ஏற்றி வச்சிருக்கேன். 4 குத்து விளக்குகள், 3 காமாட்சி அம்மன் விளக்குகள், அதுக்கப்புறம் 5 போல அகல் விளக்குகள், நிலவாசல்ல இருக்க 2 அகல் விளக்கு, அதுக்கப்புறம் 2 குபேர விளக்குகள், 1 விநாயகர் கிட்ட இருக்கும், இன்னொன்று தட்சிணாமூர்த்தி ஸ்டாச்சு கிட்ட இருக்கும். ஸோ டோட்டலாக 16 விளக்குகள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால நான் ஏற்றி வச்சிருக்கேன். எல்லா விளக்குகளும் ஏற்றினதுக்கு அப்புறமா ரொம்பவே பிரகாசமாக இருந்தது. இன்னைக்கு நிவேதனமாக ஒரு டம்ளர் பால் வச்சு என்னோட பூஜையை நான் நிறைவு செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சேடான விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட பாட்டி வந்து தவறிட்டதால இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ பாட்டிக்கு சாங்கியம் சம்பிரதாயம் எல்லா காரியமும் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த பூஜையை நான் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் என்னோட டே இன் மை லைஃப் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வீடியோஸும் டே இன் மை லைஃபோடவே குக்கிங் வீடியோவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடவே இந்த ஷார்ட்டான ஒரு ஸ்டோரியும் நான் சொல்கிறேன். ஸோ அதிலிருந்தே கிவ் அவே கொஷின் ரொம்பவே சிம்பிளாக கேட்டுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். பிரம்ம முகூர்த்த பூஜை 3 டேஸாக பண்ணிட்டு இருக்கேன். இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா இந்த காரியம் சம்பிரதாயம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, இல்லைன்னா அகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு ஐயர்கிட்ட நான் கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நான் அகைன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அது வரைக்கும் ஷார்ட் ஸ்டோரி, டே இன் மை லைஃப், அதுக்கப்புறம் குக்கிங் வீடியோ, இதுதான் வந்து வீடியோஸில் போயிட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து தான் ரொம்பவே சிம்பிளான கொஷின்ஸ் நான் கேட்பேன். அதுக்கப்புறம் கிவ் அவேக்காக நான் போடுற வீடியோஸ் இன்னும் அந்த அளவுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. ஸோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியையும் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள். கிவ் அவே நான் கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருப்பேன். வியூஸ் போகல அப்படிங்கிறதுக்காக என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ நம்ம சேனலில் கிவ் அவே எவ்வளோ நாளைக்கு போகும் அப்படின்றதையும் நான் இதில் சொல்லிடுறேன். February 21 நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து கண்டினியூ பண்ணிட்டு March 25 வரைக்கும் கிவ் அவே போயிட்டுருக்கோம். March 25 பங்குனி உத்திரம், அந்த வீடியோவோட நம்ம சேனலில் கிவ் அவே முடிஞ்சிடும். ரெகுலர் டேஸில் நான் பூஜை செஞ்சதுக்கும் இந்த வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்தது. ரொம்பவே பாசிட்டிவ் வைப்ஸ் இருந்தது. எனக்கு வந்து கண்டிப்பாக ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருந்தது. பார்க்கும்போதும் சரி, அதை வந்து ஃபீல் பண்ணும்போதும் அவ்வளோ வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து எனக்கு கொடுத்தது. இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை 4:15 போலவே முடிஞ்சிருச்சு. அழகான ஒரு காலை பொழுதாக எனக்கு இருந்தது. தேர்ஸ்டே போலவே எல்லா ட்ரெஸ்ஸையும் நான் வாஷ் பண்ணி மடித்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஃப்ரைடே அப்படிங்கிறதால எந்த ட்ரெஸ்ஸும் நான் வாஷ் பண்ணலை. ஸோ இன்னைக்கு பெருசாக எந்த ஒர்க்கும் இல்லை. டிஃபன் ஒர்க்கும் லஞ்ச் ஒர்க்கும் மட்டும்தான் இருந்தது. குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிறதால ரெகுலராக டெய்லியுமே ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது உண்டு. மார்னிங் டிஃபனுக்காக இட்லி மாவு தான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இட்லியும் உருளைக்கிழங்குல கிரேவி மாதிரி பண்ணிக்கிட்டேன். மாவு முன்னாடி நைட்டு தான் அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். அழகாக ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருந்தது. இதை அப்படியே கரைச்சி இட்லி ஊற்றிடுவேன். உருளைக்கிழங்கு கிரேவிக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி செய்வேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கிரேவி வந்து நான் தாளிச்சு விட்டுக்கிட்டேன். இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் செய்வீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப டக்குன்னு முடிகிற ஒரு கிரேவி தான். உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ஷார்ட்ஸில் போடுறேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு காராமணி தான் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து புளிக்குழம்பு தாளித்து விட்டுட்டு இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக களி தான் நான் வந்து செய்ய போகிறேன். யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும் அப்படிங்கிறதுலையும் சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிபி தான் இது. இது வந்து ஃப்ரெஷ்ஷான காராமணி, காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு செய்வோம் இல்லையா, அது இல்லை. அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதை விட டேஸ்ட்டு இந்த ஃப்ரெஷ்ஷான காராமணி. ஸோ இந்த ரெசிபி செய்யறதுக்காக பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன். அது கூடவே கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் எல்லாம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸில் புளி வந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா தாளிப்பு கொடுத்துக்கிட்டேன்.
தாளிப்புக்காக கொஞ்சம் அதிகமான எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு உளுந்து பருப்பு போட்டதுக்கு அப்புறமா பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கிறத ஆட் பண்ணி பொன்னிறமா வதக்கி எடுத்துக்கிட்டேன். பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி ஒரு நல்ல தொக்கு பதத்துல வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பெருங்காயமும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வதங்குற கேப்ல புளி நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமா வதங்கி வரும் அப்படிங்கறதால உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் கலரி விட்டதுக்கு அப்புறமா இந்த தொக்கு பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி கலரி விட்டுக்கணும். குழம்போட டேஸ்டே நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம், எந்த அளவுக்கு வதக்கி எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் குழம்போட டேஸ்ட் வந்து மாறுபடும். கை பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இந்த வதக்கி எடுக்கிறாங்க இல்லையா, அதை பொறுத்தது தான். இந்த ஸ்டேஜ்ல மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் போல நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா காராமணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த காய வச்ச காராமணிக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான காராமணிக்கும் கண்டிப்பா டேஸ்ட் வைஸ் டிஃபர் ஆகும். இந்த மாதிரி காராமணி புளிக்குழம்பு அதெல்லாம் செய்றீங்கன்னா கண்டிப்பா வீட்ல களி வந்து செய்ய சொல்லுங்க. அவ்வளோ வந்து ஹெல்தியும் டேஸ்டியும் கூட. காராமணியை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா புளி கரைசலை ஆட் பண்ணிக்கிட்டேன். எப்போதுமே புளிக்குழம்பு அப்படின்னாலே தக்காளி தான் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிப்பேன். எனக்கு வந்து அந்த ஃப்ளேவர் தான் பிடிக்கும். இந்த மாதிரி காராமணி செய்யும் போது மட்டும் தக்காளியை கம்மி பண்ணிட்டு புளி கரைச்சலை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிப்பேன். ஸோ அப்பதான் இந்த குழம்பு வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். களி எல்லாம் செய்யறோம்னா வேற லெவல் சைட் டிஷ் இது. இது டக்குன்னு வெந்து வந்துடும். ஒரு 2 மினிட்ஸ்ல இருந்து ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம லிட் போட்டு கவர் பண்ணி வேக வச்சோம்னா டக்குன்னு ரெடி ஆயிடும். கடைசியா வெந்தயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா புளி குழம்பு தக்காளி தொக்கு செய்யறோம்னா இந்த வெந்தயத்தூள் வந்து கடைசியா ஆட் பண்ணி இறக்கும் போது அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். ஸோ வெந்தயத்தை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுப்பேன். கடைசியா கொத்தமல்லி ஒரு பிடி ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். களியும் ஒரு பக்கம் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். அதை அப்படியே பிளேட்ல மாத்தி காட்டுறேன் பாருங்க. எங்க வீட்ல எல்லாருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டா இருந்தா தான் பிடிக்கும். ஒரு சிலர் வந்து கொஞ்சம் நல்லா ஹார்டா இருக்கிற மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க. நான்லாம் கொஞ்சம் சுட சுடவே சாப்பிட்டு முடிச்சிருவேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் உட்காந்து சாப்பிடுவாரு. அது வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிடும்போது சாப்பிட்ட மாதிரியே தெரியாது. அவர் எப்போதுமே கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா தான் சாப்பிடுவாரு. நான் வந்து எவ்வளவு சூடா இருந்தாலும் சாப்பிடுவேன். எல்லா டிஷ்ஷுமே கொஞ்சம் ஆற வச்சு தான் சாப்பிடுவாரு. பட் எனக்கு அப்படி இல்ல. எல்லா டிஷ்ஷிலுமே கொஞ்சம் சூடு வந்து இருக்கணும். அதுல வந்து நான் கான்ஷியஸா இருப்பேன். நீங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி வந்து வேற லெவல்ல இருக்கும். அதுவும் களியோட சாப்பிடும்போது அந்த காம்பினேஷனே கண்டிப்பா அடிச்சுக்கவே முடியாது. லஞ்ச்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டில் இருக்கிற எல்லா ஒர்க்கும் நான் முடிச்சிட்டேன். ஏன்னா ஈவினிங் போல நான் விளக்கேற்றலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பாட்டி வந்து தவறிட்டாங்க. குழந்தைங்களையும் நல்லா ஃப்ரெஷ் அப் பண்ணி விட்டுட்டேன். ஈவினிங் போல நாங்கள் அங்கே கிளம்பிடுவோம் அப்படிங்கிறதால கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக ஆஸ் யூஷுவல் ஒரு குட்டி ஸ்டோரி வந்து நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு எதை பற்றி அப்படின்னா கிரகலக்ஷ்மி. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக என்னோட வின்னர்ஸ்க்காக நான் வந்து சூஸ் பண்ணி வச்ச இந்த ஃப்ரேம் தான் இது கிரகலக்ஷ்மி. ஸோ அவங்கள பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் நான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கிரகலக்ஷ்மி எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு லக்ஷ்மி தேவியின் தெய்வீக வடிவமாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி வாழைப்பழ மரம் அதோட பசுவோட நின்று காட்சி அளிப்பாங்க. வீட்டில் வாஸ்து மூலயமா ஏதாவது தோஷங்கள் இருக்கு அப்படின்னா இந்த ஃப்ரேம் வைக்கிறது மூலியமா அந்த தோஷம் வந்து நீங்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதோட கிரகலட்சுமி தாயார் கண்டிப்பா வீட்டுக்கு செல்வ செழிப்பை கொடுப்பாள் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் வேணாம். கிரகலட்சுமி தாயார் அப்படின்னாலே அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வாரி வழங்கக்கூடியவள். அவங்க கையில தங்க காசுகள் நிறைஞ்ச மாதிரி ஒரு பானை வந்து வச்சிருப்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ள வரும்போது அந்த காசு எல்லா வீடு முழுவதும் செதறி அதிர்ஷ்டத்தை குடியேற்றுவாள் அப்படிங்கிறது தான் ஐதீகம். இந்த கிரகலட்சுமி தாயாரின் புகைப்படத்தை நம்ம வீட்டுல வச்சு வழிபட்டா எல்லா செல்வ செழிப்பு நிலையும் ஏற்படும் அப்படின்னுட்டு தமிழ்ல 16 வகையான செல்வங்கள் கூறப்பட்டுள்ளது. அது என்ன அப்படின்னா கல்வி, அறிவு, ஆயுட்காலம், சாமர்த்தியம், இளமை, துணிவு, வீரம், பெருமை, மரியாதை, பொன், பொருள், செல்வம், புகழ், நிலம், நல்ல சந்ததி, நல்லொழுக்கம், நல்ல சுற்றுப்புறம், நோயின்மை, நல்ல ஆரோக்கியம், விடாமுயற்சி, வெற்றி இது எல்லாமே கண்டிப்பா இந்த அம்பாள் இருக்கிற வீட்டுல இருக்கும்.
இந்த அம்பாளுடைய ஃப்ரேமை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா நிச்சயமா சொல்றேன், வீட்டுக்கு வளமான வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பா அமையும். அதோட அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாவே வந்து சேரும். பொதுவா எல்லார் வீட்லயும் மகாலட்சுமி தாயாரின் உருவ வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஆனா வாஸ்து கிரகலட்சுமி தாயாரின் புகைப்படத்தை பூஜை அறைக்குள்ள வைக்க கூடாது. அம்மன் வீட்டுக்குள்ள வர மாதிரி நம்ம வந்து மாட்டி வைக்கணும். அந்த அம்பாள் வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி வாசலோட உச்சியில இருக்கிற மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அந்த வாசப்படி மேல அந்த உச்சியில நம்ம அந்த அம்பாளை பிரதிஷ்டை செய்யணும். இந்த கிரகலட்சுமி தாயார வீட்டுல வைக்கிறோம் அப்படின்னா சொந்த வீடு வாங்குறது, எல்லா செல்வங்களும் உங்களை வந்து சேர்றது அப்படின்னு அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். இந்த அம்பாள் இருக்கிற வீட்டுல கல்வி விஷயம், அதாவது பசங்களுக்கு ஞான சக்தி அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் குறைபாடு இருக்காது. இந்த அம்பாளை நம்ம வீட்டுல வழிபடுறோம் அப்படின்னா கண்டிப்பா கண் திருஷ்டி அப்படிங்கிறது நம்ம வீட்டு மேல படாது. நம்ம வீட்டுல இருக்கிற எந்த ஒரு நபர்களுக்கும் அந்த கண் திருஷ்டி தாக்காது. அதே போல இந்த சூனியம் அல்லது பில்லி சூனியம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த கிரகலட்சுமி தாயார் வீட்டுல இருந்தாங்கன்னா அதுவுமே பாதிக்காது. ஸோ அவ்வளவுதான், இந்த ஸ்டோரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னையோட கிவ் அவே கொஸ்டின் பார்த்துடலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டுல எத்தனை விளக்குகள் ஏத்தி வச்சிருந்தேன், என்னென்ன விளக்குகள், எத்தனை விளக்குகள் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணுங்க. இப்போ அகல் விளக்கு எத்தனை, குத்து விளக்கு எத்தனை, அந்த மாதிரி ஒன்னொன்னா சொல்லிட்டு கடைசியா டோட்டலா எத்தனை விளக்குகள் நான் ஏத்தி வச்சிருந்தேன் அப்படிங்கறதையும் லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லிடுங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வீடியோக்குள்ளவே இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு ஆன்சர் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெட்ராஸ் ஃபேமிலி விளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்க. டாடா பை பாய்.